ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சண்டே ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி வந்து 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கோம். அதை வச்சு கிரேவி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்கூடையும் சர்வ் பண்ணிக்கலாம். எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன். அதை நல்லா 2 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானல் எடுத்துக்கோங்க. வானல் ஹீட் ஆனப்புறம் சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி பொடி பொடியாகவும் சின்ன சைஸ் வெங்காயம் வந்து நான் 3 எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணுறேன். அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வேறு எந்த ஸ்பைசஸுமே போடவே இல்லை. மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதை நடுவில் மட்டும் கீரி எடுத்துக்கிறேன் நான். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் அது கூட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆரம்பிக்கும் போது அது கூட இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வெங்காயம்லாம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டுலாம் அந்த பச்சை வாசனை போனப்புறம் நம்ம அது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு தக்காளி அளவாக ஆட் பண்ணிவிட்டா நல்லாயிருக்கும். அப்புறம் தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் அது கூட சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நாம் வந்து இந்த சிக்கன் கிரேவிக்கு அளவாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். வந்து சிக்கன் மசாலா, கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கலருக்காண்டி வேணால் கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கன் கிரேவி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டில் வச்சு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும் அந்த மாதிரி அது கூட பெப்பர் இல்லைன்னா மிளகாத்தூள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் கிரேவிக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணாலே போதும். ஏன்னா சிக்கன் நல்லா வெந்து வர வரைக்கும் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பிரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா மூடி விட்டுறலாம். அதை பாருங்கள், நல்லா சிக்கன்லேருந்து இந்த தண்ணியெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஒரு 10-15 மினிட்ஸில் அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை அந்த மாதிரி தூவி எடுத்துக்கோங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இதை அப்படியேவும் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இட்லி, தோசைக்கு, ஒயிட் ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ரத்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி ரத்தத்தை ஒரு 2 டைம்ஸ் நல்லா ஒரு டைம் கழுவி எடுத்துக்கலாம். அதில் முடி அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதை நல்லா கையாலேயேவும் இந்த மாதிரி மசித்து கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அந்த வானல் நல்லா ஹீட் ஆன அப்புறம் ரத்த பொரியல் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. நல்லெண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா தாளிச்சிடணும். தாளிச்சிட்டு நல்ல வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா இது மாதிரி வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க ரத்தத்தை நம்ம வானலில் ஊற்றிடலாம். இப்போ இந்த ரத்தம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நல்லா இது மாதிரி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. இது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. நிறைய இரும்பு சத்தில் இருக்குது. சளி இருமலில் இருக்கும்போது இந்த மாதிரி ரத்த பொரியல் பண்ணி நல்ல பெப்பர்லாம் தூக்கலாக போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது உடம்புக்கு. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர்ஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிக்குவேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா இது கூட பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் பண்ணக்கூடிய டிஷ் தான். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், பெப்பர் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன் நான் லாஸ்ட்டில். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. ஒரு 10 மினிட்ஸில் இதை பண்ணிடலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு வீட்டில் கொடுங்க. எல்லாருமே வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, ஒரு ஈஸியான ரத்த பொரியல் டிஷ் பண்ணியாச்சு. இதை அப்படியே சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போஸ்ட் ஆஃப் லைவ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிட்டேன். அது 2-3 டைம்ஸ் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 பெரிய வெங்காயத்தை இதே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நல்ல எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் பெரிய வெங்காயத்துக்கு பதில் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி கொடுங்க. அவ்வளோதாங்க, இந்த வெங்காயம் வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆன அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூட நான் 10 சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு எடுத்துருக்கேன். இப்போ கடுகு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 வரமிளகாய். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சு வரும்போது அது கூட நாம் எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்துக்கும் ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்துருச்சு. இது கூட ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் மட்டன் குழம்புக்கு வந்து தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. நான் ஒரு தக்காளி மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டேன். அது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் மட்டன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் மசாலா ஆட் பண்ணியாச்சு. அது கூட வீட்லேயே அரைச்சி எடுத்துருக்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மசாலாலாம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட நான் வந்து ஒரு செம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காவை இந்த மாதிரி சில்லாக எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு இந்த தேங்காய் பாலை வந்து ஊற்றிக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் இது கூடயே நம்ம ஆட் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி தந்துட்டு ஒரு கொதி வந்தப்புறம் கொத்தமல்லி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. புதினா இருந்தால் புதினா கூட ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் போட்டு ஒரு 8 விசில் விட்டுருங்க. பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கறியில் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மட்டன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து மட்டன் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு செம்பு தண்ணி ஊற்றிட்டேன். நான் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அது நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, 4 பல்லு பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 6 தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள். இது நல்லா கொதி வரணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10-15 மினிட்ஸ் இந்த மாதிரி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். ரொம்ப டேஸ்டியான மட்டன் சூப் ரெடி ஆயிரும். ரொம்பவே ஈஸி பண்ணுறதுக்கு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் இந்த சூப்பெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு இந்த மட்டன் துண்டெல்லாம் நம்ம குழம்புல போட்டுக்கலாம். இந்த மாதிரி மட்டன் சூப் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரொம்ப நல்லது. சளி, இருமல் எல்லாத்துக்குமே, குழந்தைங்களுக்கு, பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்டா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.